Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. மேனேஜர் மிரட்டினாரா இந்தமா போயிடுச்சு. அவங்க அப்பா அம்மாவில் நம்ம கூப்பிடுச்சிக்கிட்டு இருந்தாங்களா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற எங்கள் வீட்டு பொண்ணை வந்து இப்படி கூப்பிடுறேன்னு வந்து மிரட்டி இருக்க மாட்டாங்க. முதல்ல அந்த நடிகையை வந்து சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க. லால் என்னை கெடுத்தாருன்னு அந்த நடிகை வந்து சொல்லுங்க, ஆக்ஷன் எடுக்கலாம். நடிகை இன்றைக்கி ஒரு காட்டவே இல்லைங்களாம்மா. நீங்கள் இந்த நிமிஷம் எந்த நடிகை கம்ப்ளைண்ட் பண்ணன்னு காட்டலையே, பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இது திருட்டு குற்றமோ கொலை குற்றமோ இல்லை. அந்த நடிகருடைய வாழ்க்கையே போயிடும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பசங்கள்லாம் என்ன ஆவாங்க? மோகன்லால் குடும்பம் என்ன நினைக்க அவரை பற்றி? இந்த நடிகை எவ்வளோ சுலமாக சொல்லிட்டு தலைமறைவாக உட்காந்துருக்கிறாங்க. தன்னை காப்பாற்றிக்கிறாங்க. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு சம்பாதிக்கிறதையும் சம்பாதிச்சுட்டு எவனையோ ஒருத்தர் குற்றவாளி சொல்லிட்டு கற்பு கரிச்சியாக சமுதாயத்தில் உலாவிட்டு அது எப்படிமா அனுமதிக்க? பட உலகத்தில் நுழையிறதுக்கு கவர்ச்சிக்கு வருவாங்க. இப்போ பெரிய ஸ்டார் ஆகிட்டோன்னு போத்திக்கிட்டு நடிக்க அப்படியே கற்பு கரிச்சி அவள் குடும்ப பெண்ணாக அவுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு போதுன்னு அவுத்து போட ஆரம்பிச்சு. இதில் டிரெக்டர்ஸ் அங்கே நடிக்கிறவங்க இல்லாமல் பார்க்குற மக்களுக்கும் அதில் பங்களிப்பு இருக்கு இல்லையா? ஆமாம், அதனால தானே நான் போன படத்துக்கு. ஏன்னா என் மனசில் இருக்கிற மன அரிப்புகளெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு அந்த படத்தில் வர்ற கதாநாயகன்லாம் என்னுடைய அரிப்பை தீர்க்கிறாங்க. அதுக்கு தான் நான் சினிமாவுக்கு போகிறோம். செக்ஷுவலி நரநிர்வாணமாக நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க யார் சினிமாவுக்கே வராதிங்கன்றீங்களா? சினிமாவுக்கு வந்தால் இதுக்கு தயார். நான் அப்படி வராதுன்னு சொல்லலை, வந்தால் இதுக்கு தயாராவான்னு சொல்கிறேன். புரியுது. ஆனால் இது வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து இந்த அஃபெண்டர்ஸை வந்து இந்த பதில் ஒரு ஸ்ட்ராங்காக ஆக்காதா? இப்போ இதை பண்ணுற அஃபெண்டர்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாது. செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற வரலும் நடத்தான் தீரும். ரேப்புங்கிறதும் சரி, கற்பழிப்புங்கிறதும் சரி, செக்ஷுவல் அப்யூஸுங்கிறதும் சரி, எல்லாமே வந்து மனித இனத்தில் மாத்திரம் தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்பா மகளை வச்சுக்கிட்டது, மக அப்பாவை வச்சுக்கிட்டது, அம்மாவோட செக்ஸ் வச்சுக்கிட்டது. ஸோ இப்போ ஆக்ட்ரஸ்லாம் இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், நிறைய நீங்கள் பேசியிருப்பீங்க, இந்த மாதிரி மீ டூ இஷ்யூஸ், ஹேமா கமிஷன்லாம் வருது. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ட்ரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை வந்து நாங்கள் மனசு வந்து போகல, எங்களை வந்து மேனேஜர்ஸ் வந்து மிரட்டி வந்து போக வச்சாங்க, டிரெக்டர்ஸ்கிட்டையும் ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இதை நீங்கள் நம்புறீங்களா? நம்புறது நம்பாதது தாண்டி இப்போ ஒரு பெண் வந்து தனக்கு அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி. இது என்னைக்கு நடந்தது? ஃபியூ டேஸ் பேக் அவங்கள பயமுறுத்தி போனது. இது முன்னாடியே நடந்துச்சு, லாங் இயர் பேக். அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதே மிரட்டல இத்தனை வருஷமா இருந்தாங்க. அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். மிரட்டினா முடியாதுன்னு என்ன பண்ணியிருப்பாங்க? ஒருத்தர் மிரட்டினா இதுக்கு கையில் இருக்கிற காசை கூட இல்லாட்டி கத்தியில் குத்திரி வேண்டாக்கா, அது வேறம்மா. உன் கற்பை கொடுங்கிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. அதை வந்து திருட்டோட வழிப்பறியோட கொலையோட வந்து இதை சேர்த்த முடியாது. இதில் வந்து பெண்ணுடைய இணக்கம் இல்லைன்னா கிட்ட ஆம்பளையால் நெருங்க முடியாது. நான் ஒரு செக்ஸாலஜிஸ்ட், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸுக்கான டாக்டர். நான் பல ரேப் கேஸுகளுக்கு நாங்கள் போய் கோர்ட்டில் சாட்சி சொல்கிறோம். பல விபச்சார வழக்குகள் வந்து அவங்க வந்து விலை மாதா இருந்தாங்க, அந்த ப்ராஸ்டியூஷன் பண்ணாங்கங்கிறதுக்கு எங்களுடைய எவிடன்ஸ் முக்கியம். அதனால் இந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப இது சம்மந்தப்பட்ட ஆட்கள் நாங்கள். இதில் வந்து ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. மேனேஜர் மிரட்டினாரா இந்தமா போயிடுச்சோம். அவங்க அப்பா அம்மாவில் நம்ம பூப்பறிச்சிக்கிட்டு இருந்தாங்களா? அவங்களுக்கு சொந்த அண்ணன் தம்பி ஒருத்தருமே இல்லையா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற எங்கள் வீட்டு பொண்ணை வந்து இப்படி கூப்பிட்றேன்னு வந்து மிரட்டி இருக்க மாட்டாங்க? கூப்பிட்டாங்களா, மிரட்டினாங்களா, போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் சும்மா இருந்துட்டாங்க. நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஒரு இவெல்லாம் ஒரு இதுக்காக ஒரு நிபுணர்லாம் தேவையில்லை. நீங்கள் சொல்லுங்கள், இஸ் இட் பாசிபிள்? ஒரு ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது அப்போவே சொன்ன ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருந்திருக்கலாம். என்னோட யூகம் தான், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். அப்போ வந்து நான் சொன்னால் என்னோட கெரியரே வந்து மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கலாம். இல்லைனா வந்து வாழ்க்கையே போயிடும், இல்லைனா உயிர் பயம் காட்டியிருப்பாங்க அப்படின்றது என்னோட யூகமாக இருக்குது. அப்போ எல்லா நடிகைகளும் உயிருக்கு பயந்து தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற பிரபல நடிகை உட்பட எல்லாம் உயிருக்கு பயந்து தான் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் கொலை பண்ணிவிடுவேன்னு சொல்லி தான் ரேப் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே அர்த்தம்? ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, என்னுடைய வாய்ப்புகள் போயிடலாம்னு. அப்போ வாய்ப்புக்காக பல பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க.
அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணி இணங்குறது அது வேற சார். அது வந்து அது அட்ஜஸ்ட்மெண்ட் இவ்வளோ நாள் அவங்க சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்னம்மா? அந்த கொலை பயம் இன்னைக்கு உள்ள இருக்குதா? இன்னைக்கு எப்படி சொன்னாங்க? இன்னைக்கு அவங்க ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு வந்தக்கப்புறம் அந்த பவர்ஃபுல்லான இடத்துக்கு எப்படி வந்தாங்க? இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தானே வந்திருக்காங்க. கொலை பயத்துக்கு பயந்துக்கிட்டு டெய்லி ரேப் ஆகிட்டு இருந்தாங்களா? பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? எப்படி வந்தாங்க? சரியான காரணத்தை சொல்லுங்கள். நான் ஒரே பாயிண்ட் தான் சொல்கிறேன். நடிகை ஓப்பனாக வந்து வெளியில் வந்து சொல்லட்டும், என்னை வந்து பயமுறுத்தி இவர் வந்து என்னோட செக்ஸ் வச்சுக்கிட்டாரு, இவர் வந்து என்னை பயமுறுத்தி என்னோட செக்ஸ் வச்சுக்கிட்டாரு, அந்த ஓப்பனாக எல்லா ஆண்களையும் வரிசையாக சொல்லட்டும். இவங்கெல்லாம் என்னை பயமுறுத்தி செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். இப்போ ஒன்றும் காலம் கெட்டு போகலையே. அதுதான் எங்களுடைய எய்முன்னா சொல்லட்டும். இந்த நடிகர், இந்த ப்ரொடியூசர், இந்த டைரக்டர், இவங்கெல்லாம் வந்து என்னை மிரட்டி உடல் வச்சுட்டாங்க, லிஸ்ட்டு சொல்லட்டும். இப்போ ஓப்பனா எல்லாருமே வாங்க சொல்லுங்க அப்படின்றீங்க. ஆமாம், அப்போ தானேம்மா. இப்போ என் திருடு போச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன், பணம் திருடு போச்சுன்னு சொல்கிறேன். போலீஸ் என்ன சொல்கிறாங்க? வாங்க வந்து சொல்லுங்கள், கோர்ட்டை வந்து சாட்சி சொல்லுங்கள், எப்படி போச்சு என்ன சொல்லுங்கள், பரிசு இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? அப்படி தானே நீங்கள் வந்து கோர்ட்டில் இது போலீஸில் சொல்லுவீங்க. இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க. பயமுறுத்தினார், என்னுடைய மீடியேட்டர் பயமுறுத்தினார். அந்த மீடியேட்டர் யார்? அவரையும் கொண்டு வந்து நிறுத்துங்க. அதை யாரெல்லாம் அந்த ஆள் கூட்டிகிட்டு வந்தார், யார் இது பண்ணாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க, அங்கிறதுக்கான எந்த சூழ்நிலை இந்த செக்ஸ் நடந்து எல்லாம் டீட்டெயில் சொல்லுங்கள், நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். அப்போது இந்த ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆக்ஷனுக்கு தயார். நான் சொல்கிறேன், இப்போ இந்த நடிகை வந்து சொல்லட்டும், இவங்கெல்லாம் வந்து என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லட்டும். பொதுமக்களை கூட்டிகிட்டு வந்து நியாயம் கேட்போம். நடந்ததா உண்மையா அப்படி சொல்லி 2 பேர்த்த உட்கார வச்சு கேட்போம். என்ன இந்தம்மா வந்து அந்த நைட்டில் இது பண்ணாங்க, இந்த தேதியில் பண்ணாங்க, உண்மையா அப்படின்னு கேட்போம். அப்போது இது மாதிரி கேட்க ரெடியாக இருக்கிறப்போ, ஆனால் இங்கே என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இந்த சூழ்நிலை உருவாகிறது ஏன்? அதாவது ஒரு பெண் வந்து சினிமாவுக்கு வரணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவைதானா? ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது? ஏன் சினிமாவில் மாத்திரம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? எல்லாத்துலேயுமே இருக்கு. அப்புறம் இதுக்கு மாத்திரம் என்னத்துக்கு அவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுக்குறீங்க? கார்ப்பரேட் கம்பெனியில் இல்லையா, ஒரு கல்லூரிகளில் இல்லையா, ஒரு மருத்துவமனையில் இல்லையா, ஒரு கோர்ட்டில் இல்லையா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இல்லையா? எங்கே இல்லை? எந்த தொழிலில் இல்லை? எல்லா தொழிலையுமே ஒரு இராணுவத்தில் இல்லையா? எதில் இல்லை? அரசியலில் இல்லையா? இப்போ அதுக்கான ஆக்ட்ஸ்லாம் இருக்குல்ல சார். இப்போ ஐடியில் வந்து பாஷ் இருக்குது, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், சரி, அது வந்து இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படுது. இது வந்து கொஞ்சம் டினைட் ஜஸ்டிஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கலைங்கிறத சொல்லட்டும். அன்றைக்கி அந்த நடிகர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லட்டும். அதையும் கொண்டு வந்து சொல்லட்டும், சேர்த்து சொல்லுவோம். யார் வேணாங்க? இப்போது லால் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? பட் இப்போ வரைக்குமே அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. பட் இன்னுமுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் இல்லைன்னு இருக்கு இல்லையா? அது ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிறீங்க? விசாரிக்கிறதோ இல்லை ஃபாலோட் அப் ஆக்ஷன்ஸ்? முதல்ல அந்த நடிகை வந்து சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள். லால் என்னை கெடுத்தாருன்னு அந்த நடிகை வந்து சொல்லுங்கள், ஆக்ஷன் எடுக்கலாம். நடிகை இன்றைக்கி ஒன்றும் காட்டவே இல்லைங்களாம்மா. நீங்கள் இந்த நிமிஷம்ல எந்த நடிகை கம்ப்ளைண்ட் பண்ணன்னு காட்டலையே, பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்களா? குற்றவாளின்னு ஒரு ஆம்பளை கொண்டு நிறுத்திட்டீங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் கூட இல்லை, குற்றவாளி, அக்யூஸ்டு இல்லை, கல்பிரிட். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். அக்யூஸ்டுன்னா குற்றம் சாட்டப்பட்டவர், கல்பிரிட்னு குற்றவாளி. கலைஞர் வசனம் எழுதியிருப்பாருமா மந்திரிக்குமாரி படத்தில். வில்லனை கைது பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படி, கதாநாயகன் கைது பண்ணிட்டு. வில்லன் வந்து ராஜகுருவோட மகன். அரசவையில் நிற்க வைப்பாங்க. தளபதி கைது பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. வந்தால் இவ்வளோ நாளாக கொள்ளை அடிச்சுக்கிட்டு கொள்ளை கொடுத்துருடைய தலைவன் கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறார். ராஜகுருவோட மகனே நிற்கிறான். எம்ஜிஆர் தான் அந்த தளபதியாக வருவார், எஸ்.எஸ். நடராஜன் தான் வில்லனாக வருவார். அரசவையில் நிற்பா அப்படி, கேஸ் ஆரம்பிப்பா அப்படி, வழக்கை ஆரம்பிக்கலாம் பாரு மன்னர். தளபதி போய் குற்றவாளி அப்படின்னு ஆரம்பிப்பார். இந்த வில்லன் கேட்பான், அடக்கடா வாய், குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னால் ஒருவனை பார்த்து குற்றவாளி என்று சொல்வதற்கு எந்த நாட்டிலடா சட்டம் இடம் கொடுக்கிறது? தான் வசனம். குற்றம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி குற்றம் சாட்டப்பட்டவர்னு தான் நீங்கள் சொல்லணும். எடுப்பில் குற்றவாளி யார்? குற்றம் சாட்டுறது. அந்த குற்றம் சாட்டினவர் யார்? அதை காட்ட மாட்டேங்கிறீங்களே. எஸ் மோகன்லால் குற்றவாளி. அந்த குற்றம் சாட்டின பொம்பளை யார்? அந்த நடிகை யார்? காட்டுங்க. அவர் என்ன பண்ணார்னு சொல்லணும். நம்ம நியாயம் கேட்போம். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாங்க வந்து இது பண்ணுங்க, உங்கள் குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், வெளியில் வந்து சொல்லுங்கள், என்னைக்கு நடந்தது, எந்த மாதம் நடந்தது, அது எப்போ நடந்தது, எல்லாம் டீட்டெயில் நம்ம நிறைய விசாரிக்க வேண்டியது.
பொத்தாம்பதும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இது திருட்டு குற்றமோ கொலை குற்றமோ இல்லை. அந்த நடிகருடைய வாழ்க்கையே போயிடும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பசங்கள்லாம் என்ன ஆவாங்க? மோகன்லால் குடும்பம் என்ன நினைக்க அவரை பற்றி? இந்த நடிகை எவ்வளோ சொல்லமோ சொல்லிட்டு தலைமறைவாக உட்காந்துருக்கா, தன்னை காப்பாற்றிக்கிறா. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு சம்பாதிக்கிறதையும் சம்பாதிச்சுவிட்டு எவனையோ ஒருத்தர் குற்றவாளி சொல்லிட்டு கற்பு கரிச்சியாக சமுதாயத்தில் உலாவிட்டு அது எப்படிமா அனுமதிக்கிறது? ஏன் அவங்க ஃபோட்டோவை போட மாட்டேங்கிறீங்க? மோகன்லால் படத்தை பெருசாக போட்டீங்க. இன்றைக்கி ஒரு நடிகரை போட்டுறீங்க, நிவின் பாலி படத்தை போட்டீங்க. நிவின் பாலி மேலே இது குற்றம் சொன்ன அந்த நடிகை படம் எங்க பாதுகாக்கிறீங்க? அப்போ ஊடகங்களுக்கு மத்தியிலையும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒருவேளை நடிகை நம்மகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குதோ. இந்த வகையில் வந்து நீங்கள் 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 சொன்னது தான் நான் கேட்குறேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் வருவாங்க, அதாவது கவர்ச்சி இதுவுமே வந்து இணங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் போக போக வந்து சாரீ கட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு டிக்னிஃபைடான ஒரு வேலை வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு 10 years லாங் இல்லை 15 years லாங் நம்ம சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கவர்ச்சி காட்டாமல் இருக்கவே முடியாதா? கவர்ச்சி காட்டாமல் இருக்கலாமே. சாவித்திரி கவர்ச்சி காட்டி நடிக்கலையே. எப்போ நடித்தாங்க தெரியுமா? மார்க்கெட்லாம் போனதுக்கு பிறகு, கம்ப்ளீட்டாக பட உலகமே காலி ஆன பிறகு மழுங்கிற ஒரு மலையாள படத்தில் நடித்தாங்க. போட்டு பாருங்கள், யூடியூப்பில் அதை கூகுளில் போட்டு பாருங்கள் என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க. அவங்க பட உலக வாழ்க்கையை அதோடு ஒழிஞ்சுது. அவ்வளோ ஆபாசமாக நடித்தாங்க. பத்மினி ஹீரோயினாக வரதுக்கு முன்னாடி டான்ஸில் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆடினாங்கன்னு பாருங்கள். நடுமதில் புடவை தவிர எதுவும் கட்டலை. அதுக்கப்புறம் ஹிந்தி படத்துக்கு போனாங்க. ஜிஸ்தேஷ் மேங்க பைத்தியங்களும் உடம்பு ஒரு பாக்கி இல்லாமல் அவங்க நடித்து முடித்தாங்க. மேரா நாம் ஜோக்கரில் சுத்தம். மார்க்கெட்டு போகிற நேரம் மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் எப்படி ஒன்றுமில்லாம வந்தாங்களோ அதே மாதிரி கடைசியில் முடிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல, போயிட்டாங்க பசங்க. இதுதாங்க நடிப்பு விடாங்க. ஸோ இப்போ அதாவது இவ்வளோ லாங்காக சஸ்டெயின் ஆகிற ஹீரோயின்ஸ் அந்த ஓல்ட் ஏஜ்லேயே இப்படி இருந்திருக்காங்க, கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்களே இப்படி இருக்காங்கன்ற போது இப்போ இருக்கிறவங்க விதிவிலக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. எல்லா காலத்திலையுமே உள்ளதுமா, எல்லா சினிமா உலகத்திலையும் உள்ளதுமா. உலகத்தில் சினிமான்னு ஒன்று வந்து முதல் வந்து நிர்வாணமாக வந்து நீச்சல் காட்சியில் வந்து நிர்வாணமாக நடித்த நடிகை வந்து ஹெட்டி லாமருங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ். அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆக்ட்ரஸ். முழுக்க உடம்புல போட்டு துணி இல்லாமல் நடித்தவங்க. அந்த நடிகை தான் வந்து சாம்சன் அண்ட் டெலிலாங்கிற ஒரு ஃபேமஸ் மூவி, இன்றைக்கு வரல வந்து பேசப்படுகிற ஒரு ஹாலிவுட் மூவி. அந்த படத்தினுடைய கதாநாயகி ஹெட்டி லாமர். அந்த படத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க முழு நிர்வாணம். அதே மாதிரி தான் மர்லின் மன்றோ சினிமா உலகத்துக்கு நுழையிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிர்வாண படங்கள் வந்து கேலண்டராகலாம் வந்தது. அதுக்கப்புறம் பெரிய ஃபேமஸ் ஆக்ட்ரஸாக மாறினாங்க. கவர்ச்சி நடிகையாக தான் வந்தாங்க. கடைசியாக அவங்க நடித்த படம் வந்து சம்திங் காட் டு கிவ்ங்கிற படம். சம்திங் காட் டு கிவ் அதுதான் அவங்களுடைய லாஸ்ட்டு ஃபில்ம். டீன் மார்ட்டின் ஹீரோ, இந்த ஹீரோயின். குளிக்கிற காட்சியில் கம்ப்ளீட்டாக நியூடாக நடித்தாங்க. உலக புகழ்பெற்ற காட்சி. அதுதான் கடைசி படம். இறந்து போயிட்டாங்க. எல்லாம் அப்படித்தான். பட உலகத்தில் நுழையிறதுக்கு கவர்ச்சிக்கு வருவாங்க. இப்போ பெரிய ஸ்டார் ஆகிட்டோன்னு போத்திக்கிட்டு நடிக்க அப்படியே கற்பு கரைச்சி குடும்ப பெண்ணாக வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு போதுன்னு அவுத்து போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் சினிமா உலகத்தில் நடிகையுடைய வாழ்க்கை. அப்போ சில்க் அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் நடந்தது இல்லையா? சிமிலர்லி இப்போ நீங்கள் சொன்ன இங்கிலீஷ் ஆக்ட்ரஸ் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சிமிலரான ஒரு சில்க் உள்ளே நுழைஞ்ச போது எப்படி வந்தாங்க தெரியுமா? அலைகள் ஓய்தொழில் படத்தில் கதாநாயகனுடைய அண்ணியாக வருவாங்க. கதாநாயகியை ராதாவை காப்பாற்றுறதுக்கு அவங்க தான் படாதவஸ்தைப்படுவாங்க. அவ்வளோ கண்ணியமான ஒரு ரோலில் வந்தவங்க தான் சிலுக்கு. அதுக்கப்புறம் அவங்க புடவை கட்டி நான் பார்க்கவே. அந்த படத்தில் ராதா உடம்புல துணி இல்லாமல் சுற்றுச்சு. படமே அதுதான். ஏன்னா எல்கேஜி படிக்கணும்னு பார்த்தாங்க போஸ்ட் கிராஜுவேட்டே பண்ணிடுச்சேன். முந்தின நாள் வந்து கவுன் போட்டுக்கிட்டு வரும். கவுன் போட்டு வந்து இவனுக்கு எல்கேஜின்னு கலடா பண்ணுங்க. மறுநாள் ஸ்விம்மிங் காஸ்டியூமில் வரும். என்னடா எல்கேஜியில் வருதுன்னு பார்த்தா இப்போ பிஹெச்டியே பண்ணிடுச்சு அப்படின்வானுங்க. அதான் படத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட முடியாதுன்னு போயிருக்கலாம். அந்த காலத்தில் அது இருந்தது. இப்படிப்பட்ட இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு நான் போட முடியாதுன்னு சொல்லி மருத்துவர்கள் இருக்காங்க. இப்போ ஹாலிவுட்ல நீங்கள் அந்த ஜெனசிஸ் சொன்னீங்க இல்லையா, எப்படி வந்துச்சு அப்படின்னு. இப்போ தமிழ்நாடுல எப்படி வந்து இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இதுக்கு பெண்கள் ஓகே, பெண்கள் இப்படிலாம் போட ஆரம்பிச்சாங்க அப்படின்றது ஓகே, பட் இது டிமாண்ட் பண்ண டிரெக்டர்ஸ் யாரை நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் தாங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. சினிமாவுக்கு வர்றதே அதுக்கு தானே. யார் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் இந்த ட்ரெண்ட் செட் சினிமா ஆரம்பிச்ச அன்னைக்கு வந்துருச்சு.
சினிமா என்னைக்கு ஆரம்பிச்சது அன்றைக்கே வந்துருச்சு. வனமோகினின்னு ஒரு படம்மா. நான் வந்து அப்போ தான் எனக்கு சினிமா நினைவு தெரிஞ்ச வருஷம் அது. தவமணி தேவின்னு ஒரு சிலோன்கார தமிழ் பெண், இலங்கை தமிழ் பெண். அலை மோதுதேன்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆடும். இன்னைக்கு வரலும் அந்த கவர்ச்சி காட்சி அடிச்சுக்கிறதுக்கு படம் கிடையாது. 43 44 அந்த படம். சந்திரலேகா படத்தை போட்டு பாருங்க. டிஆர் ராஜகுமாரி ரஞ்சன் வர்ற காட்சி ஒன்று வரும். பிடிச்சி விடுவார். அப்படியே வலிக்கிட்டு விடுவார். பாருங்க எடுத்து. மங்கம்மா சபதத்தில் வசுந்தரா கதாநாயகனை மயக்கிறதுக்கு அவங்க ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அம்மம்மா மதி என்னை கூர்ந்து காணுவதேனோ, ஐயோ சொல்ல வெட்கமாகுதே பாட்டு எல்லாம் இங்கிலீஷ் பாட்டு அப்படியே தமிழ் அடித்தாங்க. அந்த டியூனு அந்த பாட்டுக்கெல்லாம் என்ன டான்ஸுன்னு பாருங்கள், என்ன மாதிரி காட்சிகள்னு பாருங்கள். எம்ஜிஆர் படத்தில் இதயக்கண்ணின்னு ஒரு படம். இதழே தேன் வேண்டும், இடையே நீ வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்குது. போட்டு பாருங்கள் என்ன மாதிரி எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். ரிக்ஷாக்காரன் படத்தில் அழகிய தமிழ் மகள் இவள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுக்கு மஞ்சளா என்ன ட்ரெஸ்ஸில் வர்றாங்க பாருங்கள். அழகிய தமிழ் மகள் என்ன ட்ரெஸ்ஸில் வர்றாங்க பாருங்கள். ஏன் போட்டிங்க? முடியாதுன்ட்டு போக வேண்டியதானே. அப்போது இந்த இந்த செக்ஷுவலாக இப்போ நடிக்கிறது எல்லாமே இதில் டிரெக்டர்ஸ் அங்கே நடிக்கிறவங்க இல்லாமல் பார்க்குற மக்களுக்கும் அதில் பங்களிப்பு இருக்கு இல்லையா? ஆமாம், அதனால தானே நான் போனேன் படத்துக்கு. சினிமாவுக்கு என்ன அங்கே போய் விவேகானந்தர் ஸ்பீச்சாக நீங்கள் போட்டிங்க, இல்லை வள்ளூர் குரலுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நீங்கள் படம் போட்டிங்க. எதுக்காக போகிறோம் படத்துக்கு? ஏன்னா என் மனசில் இருக்கிற மன அரிப்புகளையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு அந்த படத்தில் வர்ற கதாநாயகன்லாம் என்னுடைய அரிப்பை தீர்க்குறாங்க. அதுக்கு தான் நான் சினிமாவுக்கு போகிறோம். ஒரு அழகான பெண்ணை வந்து நான் இப்போ யோசனை பண்ணிட்டு வச்சுருக்கேன். என் பொண்டாட்டி இப்படி இருக்கிறான், கதாநாயகியை பார்க்குறேன். அந்த அவளோட நான் இருக்கிறத நான் கற்பனை பண்ணுறேன். ஃபேண்டசி 10 பேரை அடிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னால் முடியாது, ஆனால் கதாநாயகி அடிக்கிறேன். அதுக்காக தான் இங்கே ஹீரோ வர்ஷிப்பு. ஃபேண்டசி தானே. நடக்க முடியாத நடத்ததை காட்டுறது தானே சினிமா. அதுக்கு தானே சினிமா. ஸோ இதில் பயங்கரமான மக்களின் பங்களிப்பு இருக்குது. அது இருந்தால் அதை ஆதரித்ததுனால தானே படங்கள் ஓடிச்சு. அதனால தானே அந்த நடிகை கதாநாயகியை ஏற்றுக்கிட்டாங்க. எழுத்து போத்திக்கிட்டே வந்திருந்தால் என்ன பண்ணுவாங்க? விஜயகுமார் பெரிய நடிகையாக வந்திருக்கலாமா? அவங்க வந்து கடைசி வரலும் போடவே கவர்ச்சி இது ஒரே ஒரு படம் தான், சொல்லு தம்பி சொல்லுங்கிற ஒரு படத்தில் தான் அந்த அம்மா வந்து ஜீன்ஸ் போட்டு நடிச்சது. ஒரு நாள் ஓடலை. ஏன்னா விஜயகுமார்னாவே அடுகன்னு இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அந்தம்மா கவர்ச்சிக்கெல்லாம் வரவே இல்லை. அதனால் பெரிய ஹீரோயினாக அது அறிமுகம் ஆகவே இல்லை. அவங்க கூட வந்த பல நடிகைகள் பெருசாக வந்தபோது இவங்களால வர முடியாததுக்கு காரணம் அவங்கள எடுத்து பிராண்ட் பண்ணிட்டாங்க. விஜயகுமார்னு அழுக விட்டுரு. அப்போது எந்த ஒரு ஆக்ட்ரஸுமே கம்ப்ளீட்லி வந்து இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் இதுக்குள்ள இல்லைனா வந்து இந்த அரை நிர்வாண காட்சி இதில் இல்லாமல் இருந்ததே இல்லையா நம்ம தமிழ்? இருந்தால் தான் எடுபடுவாங்க. அப்படி முடியாதவங்க வெளியிட்டாங்க. அப்படி யாரையுமே நீங்கள் உங்கள் இதில் பார்த்ததில்லை? நீங்கள் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, எவ்வளோ நடிகைகள் வந்திருக்காங்க. சூரியகாந்தின்னு ஒரு படம் வந்ததுமா, அதில் தெரியாதோ தெரியாதோ அப்படின்னு சொல்லி மனோரமா ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு சீனில் ஒரு நடிகை வரும், அது ஒரு செகண்ட் ரோலில் வரும். அது அந்த பெண்ணோட அப்பா வந்து கடுமையாக நின்றுட்டு இருந்தார். ஒரு காட்சியில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து ஒரு கேமரா ஆங்கிள் ஒரு மோசமான ஆங்கிளில் வச்சு எடுக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணார், கல் எடுத்து அடித்து அந்த கேமரா லென்ஸை உடைச்சிட்டார். ஒன்றுமே சொல்ல, பேக்கப் சொன்னாங்க, பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க, இவ்வளோ பத்திரமா இருக்கிற பொண்ணு எங்களுக்கு வேண்டாம், இதை அக்செப்ட் பண்ணுற பொண்ணு வச்சு நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லி அந்த ரோலையே இது பண்ணிட்டாங்க. அந்த பாட்டுக்கு மாத்திரம் தான் அந்த பொண்ணு வரும். அவ்வளோதான். அவ்வளோ கற்போட வச்சுக்கிறதா நீ வீட்டில் வச்சுக்க, என்னத்துக்கு சினிமா கூப்பிட்டு வரேன்? அவ்வளோதான் பாயிண்ட். இது வந்து கவர்ச்சிக்கான இது. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உடையெல்லாம் இதை அணிய மாட்டேன்னு போயிடுங்க, வேண்டாம். பண்டரிபாய் வந்து கண்ணியமான ரோல் நடித்தவங்கம்மா. ஹரிதாஸ் படத்தில் வாழ்வில் ஒரு திருநாள்னு ஒரு பாட்டு பாகதர் பாடிட்டு வருவார் குதிரையில். இவங்க தான் குதிரை முன்னாடி ஓடுவாங்க, துரத்திட்டு போவார். புடவையெல்லாம் காற்றுல பறக்கும். பாருங்கள், யூடியூப்பில் போட்டு பாருங்கள். வாழ்வில் ஒரு திருநாள் பாகவதர் பாட்டு பாடு, அப்படியே சும்மா வச்சு உதறிட்டு ஓடுவாங்க. அப்படி தான் அறிமுகம். அப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கும் நிறைய கதைகள் இருக்கும் இந்த மாதிரியான. எல்லா காலத்திலையுமே
செக்ஸ் அண்ட் கிளைமர் இஸ் பார்ட் ஆஃப் சினிமா. இப்போ ஆன் ஸ்க்ரீன்ல ஓகே, ஆன் ஸ்க்ரீன்ல அது ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை ஒரு இதுவோ டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா நிறைய பேர் இங்கே வந்து நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது ஒரு ஸ்கிரிப்ட் டிமாண்டிங், ஒரு ஆர்ட்டாக பார்த்து நடிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் நான் ஏன் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டா அந்த கெரியரே இருக்காது அப்படின்ட்டு அது அது இந்த அவல நிலை வந்து கஷ்டமாக தான் இருக்கு இல்லையா நினைக்கும் போது. அதை அந்த கஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டு உங்களை அப்படி கஷ்டப்படுறது யார் நடிக்க சொன்னா? வேறு வேலைக்கு போங்க. ஏன்னா உலகத்தில் வேறு எந்த வேலையுமே இல்லை, இது ஒரு வேலை தான் இருக்கா? காசும் வேணும், பாப்புலாரிட்டியும் வேணும், எல்லாம் வேணும். அதே சமயத்தில் என்னை பற்றி தப்பாகவும் பேசக்கூடாது. ஏமா இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் நடக்குதாமா அந்த காலத்தில் இந்து நேசன் ஒரு பத்திரிக்கையே வந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வைக்கும்போது, நீங்கள் வைக்கும்போது அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியாக இல்லைன்னா வந்து நான் செக்ஷுவலி நான் அறநிர்வாணமாக நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் சினிமாவுக்கே வராதிங்கன்றீங்களா? சினிமாவுக்கு வந்தால் இதுக்கு தயார், நான் அப்படி வராதேன்னு சொல்லலை, வந்தால் இதுக்கு தயாராவான்னு சொல்கிறேன். அவ்வளோதான் பாயிண்ட், ரொம்ப சிம்பிள். அப்படி இருக்க வராதேன்னு நான் சொல்லலை, வந்தால் இதுக்கு தயாராவா, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். புரியுது. ஆனால் இது வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து இந்த அஃபெண்டர்ஸை வந்து இந்த பதில் ஒரு ஸ்ட்ராங்காக ஆக்காதா? இப்போ இதை பண்ணுற அஃபெண்டர்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாது. அஃபெண்டர்ஸ் இல்லை, இப்போ வந்து நம்ம இது வந்து அந்த தொழிலுக்கு தேவையான ஒரு விஷயம். இப்போ டாக்டர் தொழிலில் இருக்கம்மா, இருங்க, நான் டாக்டர் தொழிலில் இருக்கிறேன். வாந்தி எடுக்கிறாங்க, வாந்தி எடுக்கும்போது டக்குன்னு கையில் பிடிப்பேன். ஐயோ இதெல்லாம் எப்படி நான் பிடிப்பேன்? மூத்திரத்தை எப்படி பரிசோதனை பண்ணுவேன், மலத்தை எப்படி பரிசோதனை பண்ண? நான் டாக்டராக இருக்கக்கூடாது. இல்ல ஆன் ஸ்கிரீன்ல நான் கேட்கல, இதெல்லாம் இந்த மாதிரி அசுகத்தையெல்லாம் தொட சொல்றீங்களா சார்? இதெல்லாம் என்ன சார் நியாயம்னு கேட்டீங்கன்னா டாக்டராக இருக்காதீங்க, வெளிப்படுங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி வர சார், நீங்க டாக்டரா இருக்கீங்க இல்லையா, நீங்க பேஷண்ட் அணுகிறது, பட் எமோஷனலி அவங்க கூட கனெக்ட் ஆக மாட்டீங்க இல்லையா, அந்த பவுண்டரிஸ் நீங்க செட் பண்ணிப்பீங்க. ஆமா, சினிமாவில் கூட தான் அந்த சீனுக்கு நாங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகணும், அதோ அந்த சீனோட போயிடணும். அந்த ஆஃப் ஸ்கிரீன்ல நடக்கிறத பத்தி ஆஃப் ஸ்கிரீன்லேயே அப்படி தான் எமோஷனல், அப்புறம் அமிச்சிடுறோம், அவ்வளோ ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலையே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாங்க அத்தனை பற்றி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, எமோஷனல் இன்வால்வ் தான் கல்யாணம் பண்ணிட்டு. அடுத்து இப்போ கமிங் டு தமிழ் சினிமா தான் வந்து, தமிழ் அண்ட் தெலுங்கு சினிமா தான் வந்து பயங்கரமாக ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுச்சு நம்ம இந்தியன் சினிமாவுக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் இப்போது மலையாளம் சினிமாவில் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு இல்லையா, டொவினோ ஒரு 2018 படம்லாம் வாங்கியிருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மலையாளம் செய்ய எனக்கு தெரிஞ்சு இப்போ சினிமா வந்து 2 மொழியில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்று தமிழ், இன்னொன்று தெலுங்கு. மற்ற மொழிகள்லாம் வந்து பேன் இண்டியாங்கிற பேரில் அந்த மொழியில் எடுத்த படத்தை மற்ற மொழிகளில் டப்பிங் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு எந்த சினிமா ஃபீல்டு இருக்குது? வேறு எந்த மொழியிலையும் படங்கள், தமிழ் படங்களையுமே இப்போ அப்படி பேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அதுவும் இல்லையே. நான் தான் சொல்கிறேன், இன்றைக்கி தேட்டர்ஸ் இல்லையே, போடுறதுக்கு தேட்டர் இல்லையே. எந்த தேட்டரில் வெளியிடுவீங்க? இன்றைக்கி பார்க்குற அந்த இதில் அசோக் நகரில் இருந்து ஒரு தேட்டரு ஏறத்தாழ மூட போகுதுன்னு சொல்கிறாங்க. தேவி தேட்டர் ஃபார் க்ளோஷர். சென்னையிலேயே நிறைய தேட்டர்ஸ் மூடிட்டாங்க. தேவி தேட்டர் ஃபார் க்ளோஷர். சத்யம் தேட்டர் ஏற்கனவே அது மாலா மாறிடுச்சு, அதில் சினிமாவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த இன்டர்வியூவில் பேசும்போது நம்ம பேசணும், இந்த மாதிரி நீங்கள் தைரியமாக வந்து சொல்லுங்கள், யாருன்னு நீங்கள் குற்ற சாட்டப்படுறவங்களையும் கொண்டு வந்து நிறுத்துங்க, அது யார் சொல்கிறாங்களோ அவங்களையும் கொண்டு வந்து நிறுத்துங்கன்ற மாதிரி சொன்னீங்களா? அப்படி தான் நம்ம சின்மயி வந்து சொல்லியிருந்தாங்க, வைரமுத்து அகேன்ஸ்டாக வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்களுக்கு அப்படி அவங்க ஒரு சிங்கர், ஒரு டிக்னிஃபைடான சிங்கர், அவங்க பாடிட்டு இருந்தாங்க. ஷி இஸ் நாட் ஆக்ட்ரஸ் ஆல்சோ, பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து அவர் மேலே வந்து நான் வந்து ஓப்பனாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன்னு சொல்லி அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அவங்கள வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து த்ரெட்டன் பண்ணி வெளியில் அனுப்புனாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க வச்சாங்க. அது நம்ம சில இடங்கள்லையும் பார்க்க முடியும், நிறைய பாடாமல் இருந்திருந்தாங்க, பேன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க, ஆனாலுமே ஏன் வந்து அவங்க கேள்விப்பட்டது என்னன்னா, சான்ஸ் கேட்டுக்கிட்டு போய் வைரமுத்துக்கிட்ட என்னை இசையமைப்பாளர்கிட்ட அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த தான் வலிய போச்சுன்னு ஒரு தகவல் இருக்கு. ஓகே, அப்படி தான் சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன். அப்படி இந்த தான் அப்ரோச் பண்ணிச்சு வைரமுத்துக்கிட்ட. அப்புறம் அவர் ஒன்றும் ஈல்ட் ஆகலைன்னோட வைரமுத்து மேலே பழி போட்டுடுச்சு. அப்பவே அவங்க ஒரு நோன் சிங்கர் தானே சார், அவங்களுக்கு ஏன் அந்த சினிமாவுக்கு போகணுமா? கர்நாடக சங்கீத தேங்காய் மூடி கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சினிமாவுக்கு போகிறதுக்கு வைரமுத்துவை பிடிச்சா முடியும்னு போயிருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக அவங்க போய் இது பண்ணாங்க, வைரமுத்துக்கிட்ட ரெடி ஆஃபர் பண்ண மாதிரி சொன்னாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க, அண்ட் அவங்க அதை ஓப்பன் அப் பண்ணும்போது சினிமாவுக்கு வரலம்மா, சினிமாவுக்கு பின்னணி பாடிங்க இன்னைக்கு வரல அவங்க பெருசாக வரலையே.
இன்னைக்கு இப்போ வந்து awards சின்மைங்கிற எல்லாம் கூட ஒரு வாங்கியிருக்காங்க. பிரபல சிங்கராக இல்லையே. அவங்க ஏதோ கச்சேரி பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய சின்மைங்கிற பிரபல பன்னெண்டு பாடகி அவங்க இருக்குது. அதுதான் அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பேன். அவங்க வந்து நிறைய தமிழ் இதுல வந்து நிராகரிக்கப்பட்டாங்க அப்படின்றது காரணம். இது அதாவது இது அவங்க ஓபன் பண்ணதுனால அவங்களோட கெரியரை வந்து அவங்க ஸ்பாயில் ஆமாம், பண்றதுக்கான அங்கே போய் ரெக்கார்டிங்கில் போயிருக்கும்போது அந்த ரெக்கார்டிஸ்ட்டை நெய்யா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த மியூசிக் இது போடும்போது வயலின் வாசிக்கிறோம் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. இந்த வம்பே வேணாம் ஆளை விடுன்னு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் பாயிண்ட். வேற என்ன நீங்கள் சொல்லுங்கள் ரீசன். இல்ல அப்போ வந்து ஏமா அங்கே போய் உக்காந்துக்கிட்டு என்னையே ஏன்டா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா அவன் எப்படி வேலை செய்வான்? பட் இது நம்மளுக்கு தெரியாதே சார், நம்ம பார்க்கலையே. எனக்கெல்லாம் நடந்துருக்குதுமா, எங்களுக்கெல்லாம் நடந்துருக்குதுமா. என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நான் ஒன்றும் ஆணழகம் இல்லை, பழிய போடுறதுன்னு ரொம்ப சுலபம். என்னை ஏன்டா பார்த்தேன்னு கேட்பாங்க. குஷி படத்தில் காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல, என் இடுப்பை பார்த்தேன்னு ஜோதிகா சொல்லு. அம்மா விஜய் என்ன சொல்லுவார், நான் எங்கே பார்த்தேன்னுவார். திருப்பி என் இடுப்பை பார்த்தேன்னு. அது மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடந்துருக்கு. ஆனா அவர் பார்த்திருப்பாரு. ஆமா, அது நீங்கள் அது உங்கள் மனப்பா. அவர் சொல்ல நான் பார்க்கவே இல்லைங்கிறாரு. உங்கள் கற்பனை, அவர் பார்க்கணுன்னு உங்களுடைய ஆசையை நீங்கள் வெளியே சொல்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி வர்றப்போ எத்தனை பெண்கள் வந்தாலும் எத்தனை பெண்கள் கேஸ் கொடுத்தாலுமே அவங்கள புட்டோன்னு தானே நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஆண் பெண் சேர்ந்து இருக்கிற இடத்துல இந்த நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும். மாட்டேங்கிறவோ போயிடுவா, முடியுங்கிறவோ ஓகேட்டு போயிடுவா. இப்படி இல்லாமல் அப்படி இல்லாத ஆளுக்கு தான் இந்த மாதிரி கேஸையும் கொடுத்துக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு கேஸையும் கொடுத்துக்கிட்டு சுற்றுறதுக்கு டபுள் கேம். குட்டி பத்மினி அவங்க வந்து இந்த செக்ஷுவல் அபியூசஸ் பற்றிலாம் ஒரு புக் எழுத போகிறேன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவங்க மேலேயும் ஒரு அலிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி அந்த புக்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு செக்ஷுவல் அப்யூஸ் பை ஸ்டார்ஸ்ன்னு போட்டாங்க. அது என்ன மாதிரி ஆளுங்களும் உடனே வாங்கிக்குவோம்ல, வியாபாரத்துக்காக சொல்லியிருக்காங்க. கமர்ஷியலைஸ் மார்க்கெட்டிங். குட்டி பத்மினி வந்து எதில் பாப்புலர் ஆனாங்க தெரியுமா? நடிகைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு துபாய்க்கு கூட்டிகிட்டு போவாங்க, கலை நிகழ்ச்சி நடத்துகிறேன். அதில் தான் அவங்க ரொம்ப பாப்புலர். துபாயில் என்னம்மா கலை நிகழ்ச்சி? அது என்னமோ ஒரு துபாயில் சினிமாவே இல்லாத ஊரில் என்ன கலை நிகழ்ச்சி? அங்கே எதுக்காக நடிகைகளை கூட்டிகிட்டு போனாங்க? அங்கே என்ன கலை நிகழ்ச்சி என்ன நடத்துனாங்க? அந்த கலை நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்ன நடந்தது? எல்லா ஊரையும் விட்டு துபாய் என்னத்துக்கு கூப்பிட்டு போனாங்க? அதையும் அந்த பொருட்களை எழுதுவாங்களான்னு பார்க்கலாம். அப்போ அந்த துபாய் விஷயமும் இவங்களால இதோட சேர்த்து எழுதுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அந்த துபாயில் ஆர்கனைஸ் பண்ணவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இப்போ குஷ்பு அவங்க வந்து அவங்க அப்பா மேலேயே ஒரு அலிகேஷன் ஒன்று வச்சாங்க இல்லையா? பட் அதுக்கு வந்து அவங்க ஒரு எப்படி சொல்லலாம், டிக்னிஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைய அவங்க அப்பாவே வந்து பாலியல் துன்புறுத்தல்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. ஆமாம், அது இப்போ இந்த பாயிண்ட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா தனியாக ஒரு செஷன் வச்சு அதாவது ஒரு சீரியல் மாதிரி 2-3 வருஷத்துக்கு நீங்கள் சீரியல் மாதிரி எடுக்கணும். அப்போ தான் முடியும். செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது ஆண் பெண் 2 பேர்த்துக்கு இருக்கிற வரையில் நடந்தால் தீரும். அது மனித இனத்தை தவிர எந்த இனத்திலையுமே கிடையாது. மிருகங்களுக்கு இந்த செக்ஷுவல் அப்யூஸுங்கிற மேட்டரே கிடையாது. மனுஷங்கிட்ட தான் ரேப்புங்கிறதும் சரி, கற்பழிப்புங்கிறது சரி, செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது சரி, எல்லாமே வந்து மனித இனத்தில் மாத்திரம்தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அப்பா மகளை வச்சுக்கிட்டது, அப்பானை வச்சுக்கிட்டது, அம்மாவோட செக்ஸ் வச்சுக்கிட்டது, மனநல மருத்துவமனைக்கு போங்க. பல மனநோயாளிகள் வந்து அம்மாவை வந்து ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மனநோயாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் நாங்கள் படிக்கும்போது நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். கற்பனைக்கு அப்பாற்பட்ட செக்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டுபிடிக்கிறது அதில் தான் கண்டுபிடிப்பாங்க அவருடைய பிஹேவியர். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் இதை எடுத்திங்கன்னா ஒரு சீரியல் மாதிரி எந்த வருஷம் முடியுங்கிறதே தெரியாத அளவுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ இவங்க இந்த ஸ்ரீரெட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க விஷாலை அலிகேட் பண்ணுறதும், அவங்க அதுக்கப்புறம் ராதிகா மேம் வந்து மறுபடியும் ஒரு கவுண்டர் கொடுக்குறதும், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆல் திஸ் கவுண்டர் ஆர்கியூமெண்ட். ஆமாம், பேர் இல்லை ஊரும் இல்லை, மறந்து போயிட்டாங்க. சரி, கேரளாவில் வந்து இது ஒரு டாபிக் நல்லா பெருசாக வருது, நல்லா பாப்புலாரிட்டி கிடைக்கணும்னு எனக்கும் தான் டிமாண்ட் இருந்தது, என்னையும் தான் 4 பேர் சுற்றுனாங்கன்னு ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். யாரும் நினச்சக்கூடாது இல்லை, இந்த பொம்பளைலாம் இருந்தாலும் ஏன்னா யாருமே சீர்ந்தில்லையே இந்த பொம்பளைன்னு சொல்லி கேவலமாக பேசிடக்கூடாது. என்ன கூட தான் ட்ரை பண்ணாங்க. காலேஜில் படிக்கும்போது பெண்கள் பேசிக்குவாங்க, அவன் எனக்கு லவ் லெட்டர் எழுதினான்டி அப்படின்னாக்கா, அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு கூட தான் எழுதுனா அப்படின்னு ஒருத்தி விடுவா. ஏன்னா தனக்கும் ஆள் இருக்குதுன்னு காட்டிக்கிறதுக்கு. அது மாதிரி விஷயம் அது. கேரளா நடிகைகள் மாத்திரம் எனக்கு கூட தான் நடந்தது, ஆனால் இவளுக்கும் டிமாண்ட் இருந்தது தான், அதுக்காக சொல்கிறேன்.
இப்போ ஹேமா கமிட்டி மாதிரி இப்போ மலையாளம்ல இருக்கிற மாதிரி இப்போ தமிழ்லையும் வந்து அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கமிட்டி வைக்கணும். நான் தான் சொல்கிறேனே, குற்றம் சாட்டியவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 2 பேரும் டீட்டெயில் சொல்லணுங்கிறேன். நாங்கள் வேணான்னு சொல்லலையே. ஹேமா கமிட்டி போடுங்க, இங்கே ஒரு பூமா கமிட்டி போடுங்க. குற்றம் சாட்டினவங்க வந்து என்னைக்கு வந்து இந்த ஆள் என்கிட்ட படுத்தான், என்னைக்கு வந்து என்னை கட்டாயப்படுத்தினாங்கிறதெல்லாம் டீட்டெயில் சொல்லணும். அவன் உடனே விசாரிப்பேன், ஏன் அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணியான்னு கேட்போம். அதுக்கான ஆதாரத்தை அந்த பொண்ணுகிட்ட கேட்போம். கட்டாயப்படுத்துறதுக்கு ஏதாவது வீடியோ வச்சுருக்கியா, எதாவது வச்சுருக்கியா காட்டு. வரட்டுமே, நல்லா இருக்குமே, பிரமாதமாக இருக்கும். இந்த கலை நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இப்படி தவறானதாக நடக்குது அப்படின்ட்டு. பட் விஜயகாந்த் அவர்கள் இருந்த காலகட்டங்களில் நடிகர் சங்கம் மூலயமா ஒரு நல்ல கலை நிகழ்ச்சிகளும் நடத்தியிருக்காரு. அதை பற்றி அப்போ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதில் எவ்வளோ தவறுகள் நடக்கிறதா சொன்னாங்க. சினிமா தயாரிப்பாவுக்கும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் என்ன சம்பந்தம்? அங்கே எந்த தயாரிப்பு இல்லை, தமிழ் படங்கள் ஓடுதுங்கிறது இருக்குது. அங்கே நம்ம ஊர் தஞ்சாவூர்காரங்க திருவள்ளிக்காரன் தான் போய் குடியேறிங்க அங்கே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. கலை நிகழ்ச்சியோட முடிஞ்சு போதா அது மேட்ரு? என்னோடய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் ஜாம்பியாங்கிற ஒரு நாட்டுக்கு எய்ட்ஸ் சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு இதுக்காக அந்த நாட்டு அரசாங்கம் கூப்பிட்டுருந்தாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு 10 பேர் அமைச்சிருந்தாங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கு. அதில் நானும் ஒருத்தன், பெஞ்சமின் ஒருத்தர், 2 பேர் போயிருந்தோம். போயிட்டு திரும்பி வர்றோம். பாம்பேயில் வந்து பிளேன் மாறுறோம், இது தமிழ்நாட்டுக்கு ஃப்ளைட் மாறுறோம். நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ். ஃப்ளைட்டுக்காக லவுஞ்சில் பாம்பே ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கோம். தமிழ்நாட்டை சேர்ந்த 2 அன்னைக்கு பிரபலமாக இருந்த நடிகைகள் 2 பேர். நாங்கள் 2 பேர் உட்காந்துருக்கோம் லவுஞ்சில். பெஞ்சமின் அவர் நேராக வந்து என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா நான் அடிக்கடி சினிமா பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது 2 புகழ்பெற்ற நடிகைகள். வணக்கம் சார், நாங்கள் வணக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பாம்பேயில் இது அப்படின்ட்டு, சார் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வர்றீங்க போட்டிருக்கேன்னாங்க. ஆமாம் அப்படின்னு. எங்கள் லக்கேஜ் கொஞ்சம் இருக்குது, ஓவராக இருக்குது, நீங்கள் அதை கொஞ்சம் உங்கள் இதோட சேர்த்திக்க முடியுமா அப்படின்னாங்க. நான் சரிண்ணா. அதுக்குள்ளே அது பெஞ்சப்படுது, இவங்கெல்லாம் யாருன்னாரு. அவர் சினிமா பார்க்கல, பெரிய ஆக்டர்ஸுங்க அப்படின்னு. சினிமாவில் நடிக்கிறாங்களா அப்படின்னாரு. அவருக்கு அதே தெரியல. நான் சொன்னேன், என்ன ஹெல்ப் பண்ணலாமான்னு. அதனால் என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம பர்மிட்டட் லெவலுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த பர்மிட்டட் லெவலுக்கு லக்கேஜெல்லாம் கொண்டு வரும். பெரிய பெரிய கற்பனைக்கு அப்பாற்பட்ட சைஸில் எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. இந்த டேபிள் சைஸில் என்னென்னு தூக்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. எல்லாத்தையும் எங்கள் லக்கேஜில் ஏற்றிக்கிட்டு எங்கேருந்து வர்றீங்க? துபாயிலேருந்து வர்றோம். துபாயிலேருந்து வர்றவங்க இவ்வளோ சாமான் எப்படி வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. கலை நிகழ்ச்சிக்கு போனதாக சொன்னாங்க. பார்த்தா அதெல்லாம் தெரிஞ்சுது. ஏன் தடவை எடுத்து அந்த வழக்கமாக ஏர்போர்ட்டுக்கு என்னை வந்து டிரைவர் வந்து கூப்பிட்டு போவார். அந்த தடவை என் மனைவியே வந்தாங்க. நான் வந்து இங்கே கிளியரன்ஸுங்களை வந்து லக்கேஜுக்காக நிற்கிறேன். எல்லா லக்கேஜும் வந்துச்சு. எங்கிட்ட தான் ஹெவியஸ்ட் லக்கேஜ். நாங்கள் 2 பேர் நிற்கிறோம். எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாக்கா ஷாக் அடிச்சு போய் நிற்கிற வெளியில் ஒய்ஃப் நிற்கிறாங்க. இவ்வளோ சாமான் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? போனது ஆப்பிரிக்காவுக்கு போய்ட்டு வந்தீங்க, இவ்வளோ சாமான் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த 2 நடிகை நிற்கிறாங்க. இவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது? இது மாதிரி குடும்பத்துக்கு கூட பெரியறாங்களே. இவ்வளவு நடந்தது. பெஞ்சமின் சார் என்னையும் மாட்டி விட்டு அவர் தடுமாட்டார். நல்ல காலம் அவங்க வீட்டில் யாரும் வரல. அப்புறம் வந்து அவங்களே போய் இல்லைங்க, நான் இந்த மாதிரி நாங்கள் கேட்டோங்க. அவர் முறைச்சாங்க. சரி, அவர் அதை எழுதி கொடுத்துட்டோம். துபாயில் போய் இவ்வளோ சாமான் அவங்க எப்படி வாங்கிட்டு வந்தாங்க? அவ்வளோதான் கேள்வி. பட் இவ்வளோ நேரம் பேசினதுல நீங்கள் வந்து கூர்வையாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் அஃபெண்டர்ஸோ இல்லை அஃபெண்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, யார் யாரெல்லாம் குற்றச்சாட்டுப்படுறாங்களோ அண்ட் யார் யாரெல்லாம் வந்து அதை சுமத்துறாங்களோ எல்லாருமே வாங்க வந்து ஓப்பனாக இவர் தான் பண்ணார், இப்படி தான் இருந்துச்சு, விஷயம் வெளியே வந்துருச்சுமா. இதில் அப்புறம் என்ன ஒளிவு மறைவு? என்ன பாலியல் துன்புறுத்த அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்க, அட்ஜஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டீங்க. இனிமேல் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஆமாம், நான் தான் படுத்தேன், நான் தான் இருந்தேன்னு வந்து சொல்லிட்டு போங்களேன். யார் வேணுங்கிறா? இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டீங்க, மிச்சத்தையும் சொல்லிட்டுங்களா? ஓப்பன் பண்ணி பேசுங்க. அவ்வளோதான். குற்றம் சாட்டியவர்கள் சாட்டப்பட்டவர்கள் 2 பற்றி பிடிக்கும், 2 பற்றி கேட்கணும். Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.